சும்மா வெட்டிட்டு ஜெயிலுக்கு போகல, வருமான வரி ஏய்ப்புல சிறைக்கு போகல, ஊழல் செஞ்சுட்டு சிறைக்கு போகல, 4000 கோடி பேக்கேஜ்ல கொள்ளையடிச்சிட்டு ஜெயிலுக்கு போகல, வேலை வாங்கி தரதா ஏமாத்திட்டு ஜெயிலுக்கு போகல. 1938ஆம் ஆண்டு தேவர் பெருமகனாருடைய முதல் சிறைவாசம். எல்லாரும் தேவர சாதியவாதி என்று சொல்றான். முதலாக அவர் சிறைக்கு போனது வேறு ஒரு சமூகத்தை சீண்டி விட்டோ, வெட்டி விட்டோ, இழிவுபடுத்தி விட்டோ ஜெயிலுக்கு போகல. மதுரை மகாலட்சுமி மில் தொழிலாளருடைய தொழிற்சங்கத்தை ஒருங்கிணைத்தார், தொழிலாளர்களை ஒருங்கிணைத்தார், தொழிலாளர்களை வெள்ளைக்காரன் எதிராக திரட்டினார் என்ற குற்றத்திற்காக வெள்ளைக்காரனால் சிறைக்கு போனார். அவர் சிறைக்கு போகும்போது அவர் ஒரு கம்யூனிஸ்ட் பொதுவுடைமைவாதி. 6 மாத சிறை போராடியது ஆப்ப நாட்டு மரபு சங்கமோ அகமுடையாரோ கல்லூரோ கிடையாது. தென் மாவட்டத்துக்கு அத்தனை தொழிலாளர்களும் தரையிறங்கி போராடினார் தேவர் பெருமகனுக்காக. அவர் தான் இங்க சாதியவாதி, அவர் தான் சாதி வெறியர்.